காசு இருந்தாதான் மரியாதை போல இருக்கு. அப்ப அவன் பாதி வேறு கள்ளக்கடத்தல அது இதுலன்னு போவானா இல்லையா? அப்ப ஆரம்பத்தை விதைக்கிறது யாரு? அப்ப சில பிள்ளைகள் என்ன போகும், ஓ படிச்சாதான் மதிப்பாங்க போல இருக்கு, வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்ல போல இருக்குன்னா அது அப்போ ஒரு பிள்ளை ஒரு முடக்கி வைக்க போறது யாரு? அந்த சமுதாயத்துல. அப்ப இது எதையுமே நீங்க பள்ளிக்கூடத்துல சந்தோஷமா பிள்ளைங்கிட்ட பேசணும். சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சாட்டைன்னு ஒரு படம், ஐயோ அந்த வாத்தியார் மாதிரி எனக்கு ஒரு வாத்தியார் இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த வாத்தியார் பாருங்க, முட்டாள் பிள்ளையில கூட அவ்வளோ ஒரு இதா கொண்டு நம்ம உற்சாகப்படுத்துறது. இந்த கை தட்டுதல் இருக்குல்ல குழந்தைகிட்ட, எவ்வளவு நீ 100 மார்க்ல 2 மார்க் வாங்கிட்டியா, அடுத்த தடவை பாரு இந்த 2 மார்க் கூட நீ வாங்க மாட்டேன்னு நினைச்ச, நீ 2 மார்க் வாங்கிட்ட, அப்போ உன்னால முடியும், நீ அடுத்த தடவை 4 மார்க் வாங்கி காட்டிட்டு பார்க்கலாம், உனக்கு ஒரு பென்சில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு டீச்சர் சொன்னா அந்த பிள்ளை அடுத்த தடவை 4 மார்க் வாங்கலைன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் உற்சாகப்படுத்துறது. அதை இன்னைக்கு யாருமே செய்ய தவறிடுறாங்க. நான் ஞானி மாதிரி பேசக்கூடாது, நாளைக்கு எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா தீவா